நான் உன்னை உண்டாக்குனேன், ஆனா நீ அடிமையாயிட்ட. அதை பார்த்து பொறுக்க மாட்டாம நான் இறங்கி வந்தேன். ஓங்கிய புயத்தினாலே பலத்த கரத்தினால உன்னை விடுவித்தேன். ஏன்னா அதை எனக்கு பார்க்க தாங்கல, விடுவித்த. அதை நினைப்பாயாக, நீ அடிமையா இருக்கக்கூடாது. அதனால அதை அந்த நாளை நினைச்சு பார்த்து ஓய்வு நாள் அனுசரின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் அனுசரிக்கும் போது இட் இஸ் எ டெக்ளரேஷன் ஆஃப் அவர் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடும் ஒரு செயல்தான் ஓய்வு நாளை அனுசரிப்பது. நம்முடைய சுதந்திரத்தை, நான் அடிமை இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கி அடிமையிலாக இருக்க முடியாது. இன்றைக்கி வர பார்வன் யாரும் நம்மளை பிடிச்சி வச்சு கழுத்தை பிடிச்சி வேலை வாங்கலை. ஆனால் நிறைய பேர் வேலைக்கு அடிமைகள் ஆயிட்டோம். ஹலோ, அது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. வேலைக்கு அடிமைகள் ஆகிட்டோம். எந்த அளவுக்கு அடிமைகள் ஆகிட்டோம்னு ஒரு லீவ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அடிமை ஆகிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஓவர் டைம் செய்தால் தான் பிழைக்க முடியுன்ற நிலைக்கு வந்துட்டோம். அடிமையை போல் வேலை செய்கிறோம். வேலையை சந்தோஷமாக செய்கிறத விட்டு வேலையை ஒரு அடிமைத்தன தொழில் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏனென்று சொன்னால் அடிமைகள் ஆகிட்டோம் வேலைக்கு. இந்த உலகம் பாருங்க, உலகம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. மெட்டீரியலிசம் ஒரு ஈவில், அது ஒரு பொல்லாப்பு. செழிப்பு ஒரு தெய்வீகமான ஒன்று. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. மெட்டீரியலிசம் என்ன பண்ணுது? குடும்பம் ஒன்றும் முக்கியம் இல்லையா, பணம் தான் முக்கியம், வேலைக்கு போ, அப்போ தானே காசு வரும், காசு வந்தால் தான் எல்லாம் வரும் போ அப்படின்னு சொல்லி மெட்டீரியலிசம் அப்படி தள்ளுது ஒரு மனுஷனை. அவன் குடும்பத்தை கூட இழக்க ஆரம்பிச்சிடுறான். எல்லா சந்தோஷத்தையும், அவனுடைய சுகத்தையும், குடும்பத்தையும் எல்லாத்தையும் இழந்து அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். அதான் மெட்டீரியலிசம். ப்ராஸ்பெரிட்டி அப்படி பண்ணுறது இல்லை. ப்ராஸ்பெரிட்டி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருது. கடவுளுடைய தயவை நமக்கு கொண்டு வருகிறது. கடவுளுடைய தயவை நமக்கு கொண்டு வருது. ப்ராஸ்பெரிட்டியில் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும், வேலை செய்யாமல் சும்மா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல கர்த்தர். வேலை இருக்கும், ஆனால் ஓய்வும் இருக்கும், அதில் சந்தோஷம் இருக்கும். வேலை ஓய்வு என்கிற அந்த ரிதம் கரெக்டாக இருக்கும். அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. அப்போ எதுக்கு ஓய்வு நாளை அனுசரிக்க சொல்லி இவர்களுக்கு கற்றுத்தர்றாரு? ஏன்னா சொல்கிறாரு, நீ அடிமையாக இருந்தாலேருந்து விடுதலை ஆக்கிட்டார். இனி ஒருபோதும் அடிமையாகாத. எப்போ அடிமையாகிறோம்? என் உழைப்பினால தான் நான் பிழைக்கிறேன், என்னுடைய வேர்வையினால தான் நான் சாப்பிட்றேன், என் உழைப்பு, என் ரத்த வேர்வையினால தான் வீடு கட்ட முடியும், ரத்த வேர்வையினால தான் நான் எதிர்காலத்தை உண்டாக்க முடியும்னு நினைக்கிறோமே, அதுதான் அடிமைத்தனம். ஆகாத அடிமையா என்றாரு. அந்த மாதிரி எண்ணங்களுக்கு அடிமை ஆகாத. அப்புறம் எப்படிதான் பண்றது? கர்த்தரை நம்பு. கர்த்தர் ஆசீர்வச்சா கட்டலாம் வீட்டை, கர்த்தர் ஆசீர்வச்சா கட்டலாம் ஒரு எதிர்காலத்தை, கர்த்தர் ஆசீர்வச்சா காரியங்களை நம்பலாம். அதை நம்புன்றாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான்